நாகபந்தம் ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட ட்ரெய்லர் தான் நான் வந்து பார்த்தேன். அதுலயே வந்து ஐம் சோ எக்ஸைட்டிங் அண்ட் வெரி கியூரியஸ். இப்போ இந்த மாதிரி டைமிங்ல இந்த மாதிரி ஒரு படம் யாருமே எடுக்கிறது கிடையாது. அதாவது ஒரு மிஸ்ட்ராடிக்கலான ஒரு படமோ இல்ல ஒரு ஹிஸ்டரியை தேடி போய் அதுல இருந்து எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் மிஸ்ட்ராடிக்கல் மிக்ஸ்டான ஒரு மூவி வந்து இப்போதைக்கு யாருமே எடுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் இருக்கா, ஃபன் இருக்கா, 2 டான்ஸ் இருக்கா அப்படின்னு தான் வந்து பாக்குறோம். பட் ஆனா ஸ்டோரி ரிலேட்டடா நீங்க பார்க்கும்போது செம்மையான வந்திருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமிங்ல பொன்னியின் செல்வன் மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. அதோட ஹிஸ்டரியா வந்து இருக்கட்டும், அங்க அந்த மூவில எடுக்கப்பட்ட விஷுவல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா, எல்லாமே நல்லா இருந்தாலும் பட் ஆனா அதோட இந்த நாகபந்தம் அப்படிங்கிற இந்த மூவில காமிச்சிருக்கிற சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஷார்ட்ஸ் ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலி கிராபிக்ஸும் மிக்ஸ்டு தான். பட் ஆனா ரியாலிட்டியாவும் நிறைய ஷார்ட்ஸ் வந்து இருக்கு. அதை பார்க்கும்போது உண்மையிலே வந்து அப்படி ஸ்டன்னாக தான் வந்துருங்க. அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளோ அழகா வந்து இருந்துச்சு. இன்க்ளூடிங் இந்த மூவி ரொம்ப 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 யாருக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னா சாமிக்கு பூஜை பண்றவங்க, இந்த ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். இன்க்ளூடிங் பெருமாள் சாமி கும்பிடுறவங்க, அதாவது பெருமாளை கும்பிடுற அத்தனை பேத்துக்குமே வந்து பயங்கரமான கனெக்டிவிட்டி வந்திருக்கும். அந்த ஒரு ஷார்ட் வந்து இருக்கும், நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சாங் தான் பெருமாளோட சாங். எல்லாருமே அது இதுல நான் பாடினேன் அப்படின்னா காப்பிரைட் வந்து கொடுக்கும். அந்த முதல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு பெருமாள் சாங் வந்திருக்கும், அந்த ஒரு முக்கியமான ஒரு சாங். அந்த சாங்ல போட்டு அந்த பெருமாளோட சிலைய உற்சவத்தை, அதாவது உற்சவத்தோட நடு உள்ள மூலஸ்தலத்துல இருக்கிற பெருமாளை திறக்கும் போது அந்த ஒரு சாங் வந்து வரும். அதெல்லாம் நீங்க அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பயங்கரமான விஷயம் அல்டிமேட்டா வந்து இருந்துச்சு. செம்ம ஆங்கிள் அண்ட் வியூ இன்க்ளூடிங் ஸ்டோரி சொல்லணும் சரியா வந்துருந்துச்சு. இதை பத்தி தான் நீங்க இந்த வீடியோ உள்ள டீடைலா உள்ள வந்து பார்ப்போம். ஹாய், ஐ அம் கௌதம் அண்ட் ஜி ஹச். நாகபந்தம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு சாகா வரம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காண்டி அந்த காலத்துல இருந்து போராடின 2 பேர், நான் சாகா வரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போராட்டம் தான் இந்த படமே ஃபுல்லா வந்திருக்கும். அந்த சிவனை எதிர்த்து சிவனை அழிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பந்தம் தான் இங்க வந்து நடந்துட்டு இருக்கும். இங்க இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாமரைப்பூ மாதிரி வந்திருக்கும். அந்த தாமரைப்பூவுல லக்ஷ்மி வந்திருக்கும். இந்த தாமரைப்பூவும் அந்த லட்சுமியும் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு அந்த புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புஷ்ப கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிடைச்சு கருட மந்திரம் சொல்லிட்டோம் அப்படின்னா சாகாவரம் பெற்றலாம் அப்படிங்கிறது அக்காலத்துல வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு உண்மையான ஒரு சம்பவமாக வந்து இருக்கலாம். அதாவது இது எவ்வளவு உண்மை அப்படின்னு தெரியல, பட் ஸ்டோரியா வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரிதான் இதோட கான்செப்ட் வந்து ஆரம்பிக்குது. இதுக்காண்டிதான் வந்து போராடிட்டு வந்திருக்காங்க. யாரு அப்படின்னா அப்ப சாகாவரம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் இதோட கதையே. ஸ்ரீரங்கபுரத்துல அந்த பெருமாள் வந்து உள்ள வந்து இருப்பாரு, உற்சவ பெருமாள் வந்து அதோட சிலையை நீங்க பாத்தீங்கன்னா சீரியஸா சொல்றேன், அப்படி ஸ்டன்னா நான் வந்து என்ன ஆஹா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடைச்சது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆங்கிள், அப்படிப்பட்ட ஒரு சினிமோட்டோகிராஃபி, அவ்வளவு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கிராபிக்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். விஎஃப்எக்ஸா வந்துருக்கட்டும், எல்லாமே வந்து டாப் நாட்ச்ல வந்து இருந்துச்சு. இப்படி வந்து காமிச்சு இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். இதுல ஃபைனலைஸ்டா யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இது வந்து நடந்துச்சா, சாகாமரம் பெற்றாங்களா பெறலையா சிவன் கிட்ட இருந்து அப்படிங்கறதா ஒரு ஒன்லைனான ஒரு ஸ்டோரி. இதுக்கு இடையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே, அதாவது இது எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு கிராமத்துல இருந்து வந்து ஆரம்பிக்கும். மல்டி ஆக்டர்ஸ் வந்து உள்ள வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. நான் சொல்லல, நிறைய சஸ்பென்ஸும் வந்திருக்கு, நிறைய ட்விஸ்டுமே வந்திருக்கு. லக்ஷ்மி மேனனா வந்திருக்கட்டும், அது வந்து ரிவீல் பண்ணது அது வந்து மூவிலேயே. பட் உள்ள நிறைய ஆக்டர்ஸ் வந்து நம்மளோட தமிழ் ஆக்டர்ஸே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை நான் ரிவீல் பண்ணல. நீங்க டேரக்டா படம் பார்க்கும்போது ட்விஸ்டாவே வந்திருக்கட்டும், அது ட்விஸ்டா நீங்க வந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு புக்ல எழுதப்பட்ட ஒரு கதை. இங்க இவ்வளவு இந்த ஒரு புஷ்பத்துக்கு உள்ள சாகாவரம் கிடைக்கும், அங்க இவ்வளவு கோல்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு புக்ல வந்து எழுதியிருப்பாங்க. அந்த புக்கை எடுத்துட்டு போய் அது வழிய பாதைக்குள்ள அந்த மிஸ்ட்ரிக்குள்ள போற மாதிரி, இப்ப நம்ம 1001 பார்த்தோம்னா இதுக்குள்ள இங்க இருக்குன்னு சொல்லி போவோம்ல, அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. பாகுபலி 1001 மாதிரி தேடி அந்த இதுக்குள்ள போவாங்க. உள்ள போய் பல விஷயங்கள் நடக்கும். அது ஒவ்வொன்றையும் தேடி போகும்போது அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கும்.
அதை காமிச்சதையுமே செம்மையா வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு அப்படிங்கறதே தெரியாது. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் லேகா ஸ்லோவா போகும். அது ஏன் அப்படின்னா அந்த கதையை ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணி அது எப்படி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி முடிகிறது அதுக்காண்டி அது சொல்லும் போது அது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரியும். பட் ஆனா அதுக்கப்புறமா ஹைப் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சீரியஸா சொல்றேன் எப்படி போச்சுன்னே தெரியல. படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 hours 6 minutes நினைக்கிறேன். லாங்கஸ்டான ஒரு மூவி. எப்படி மூவ் ஆச்சுன்னே தெரியல, அவ்வளவு தூரம் வந்து இதுவா போச்சு. அண்ட் ஃபைனலா சிவனையே எதிர்த்து நீக்கக்கூடிய ஒரு வில்லன், அதாவது ஒரு வில்லன் அப்படின்னா இப்படிதான் காமிக்கணும் அப்படிங்கறத சூப்பரா வந்து காமிச்சிருந்தாங்க. டப்புன்னு முடிக்காம ரொம்ப ஹைப்பும் காமிக்காம டஃப் கொடுத்து, அதாவது ஈஸியா கொல்லவே முடியாது சிவன்னால, அந்த அளவுக்கு டஃப் மேல டஃப் கொடுத்து அடி மேல அடி வாங்கி வாங்கி ஃபைனலைஸ்டா அந்த ஒரு ஸ்டோரி வந்து என்க்ளோஸ் ஆகும். அதை நீங்க ஸ்டோரி நீங்க மூவில நீங்க பார்க்கும்போது பாருங்க. பட் ஓவராலா இந்த மூவி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி மிஸ்ட்ரி வேணும், எனக்கு ஸ்டோரி வேணும், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்க்கணும், ஒரு ஹிஸ்டரியான ஒரு மூவி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். நான் அப்படிதான் ரிலேட் பண்ணி எனக்கு பிடிச்சு போய் தான் வந்து போனேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதை விட நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைங்கா தான் வந்தேன். ஸ்டோரியும் சரி, இன்க்ளூடிங் ஸ்டோரி எல்லாத்தையும் தாண்டி சினிமோட்டோகிராஃபி, ஆங்கிள்ஸ், இதை நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஷுவல்ஸ், அந்த எடிட்டிங்கா இருக்கட்டும், கிரீன் பேக்காவே வந்து இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள், பட் ஆனா அவ்வளவு தூரம் ரியாலிட்டியா வந்து காமிச்சிருப்பாங்க. இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள அந்த பெருமாளோட ஸ்ரீரங்கபுரத்துல இருக்கக்கூடிய அந்த கோயில அத்தனை கோயிலையும் காமிச்சு அந்த உற்சவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளை காமிக்கக்கூடிய ஷாட்லாம் டாப் நாச். நான் அன்எக்ஸ்பெக்டட் இவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. திருப்பதியை கூட இந்த அளவுக்கு காமிக்க முடியுமா தெரியல, அந்த அளவுக்கு அதையும் தாண்டி வந்து காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. போய் தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க, ஒரு குட் ஃபீலான ஒரு மூவியா வந்து இருக்கும். அதுவும் லாங்கஸ்டான ஒரு மூவி, ஒரு 3 hours கிட்ட இருக்கு. ஒரு நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங்கஸ்டான ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெகுலரா டே பை டே நியூ கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நம்ம கோமிஷன் புதுசா இருக்குன்னா மறக்காம வச்சுக்கோங்க. பக்கத்தே பெல் பட்டன் இருக்கும், அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க பெஸ்டா ஃபாலோ பண்ணிச்சீங்கன்னா சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணுங்க. நம்மளோட ப்ரொஃபஸர் வந்து பெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஐ வில் ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் எல்லாவோட லிங்க்ஸுமே கொடுக்குறேன், போய் மறக்காம பார்த்து மறக்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மீட்கலாம். பாய்.